ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 3 முட்டை நான் உடச்சி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை விட சின்னதாக கட் பண்ணுன்றவங்க கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். இன்னுமே காரம் வேணுன்றவங்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் பீட் மிஷினை வச்சு நீங்கள் அடிக்கலாம். நான் இப்போ ஸ்பூனில் தான் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஆம்லேட்டு நல்லா பஃபியாக பந்து போல் நல்லா சூப்பராக வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் நெய் எடுத்துக்கலாம், பட்டர் வேணாலும் பட்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கலந்து வச்ச முட்டையை வந்து நான் இது மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த முட்டை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஆம்லேட் வந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் மேல் பகுதியெலாம் நல்லா குக் ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பிகினஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஆம்லேட் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக எம்மியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆம்லேட்டு. இந்த மாதிரி கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் தூவிக்கலாம்.